பாரதி ராஜாவின் உடல் சென்னை நீலாங்கரையில் உள்ள கேசினா டிரைவில் உள்ள இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் இல்லத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு அஞ்சலிக்கு வைக்கப்படுகிறது. இறுதி அஞ்சலிக்காக திரையுலகினர் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்களின் அஞ்சலிக்காக இந்த உடல் வைக்கப்பட்டு அவரது இறுதிச் சடங்கு நாளை மாலை 4:30 மணி அளவில் பெசன் நகர் மைதானத்திலே நடைபெறும் என தற்போது தகவல் வந்திருக்கிறது. பாரதி ராஜாவின் மகன் 48 வயதாகும் மனோஜ் பாரதிக்கு என்ன நடந்தது என்பது குறித்து பல்வேறு தகவல் வந்தாகவும் மாரடைப்பு வந்து இறந்திருக்கிறார் என்று அதிகாரப்பூர்வமாக மருத்துவமனையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது மற்றொரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. 48 வயதாகும் மனோஜ் பாரதிக்கு 2 சிறுநீர்களும் செயலிழந்த நிலையில் தான் மாரடைப்பும் ஏற்பட்டுள்ளது. இதனால் இதே பிரச்சனை சரி செய்து விடலாம் என்று சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சில தினங்களுக்கு முன் இதய அறுவை சிகிச்சை முடிந்துள்ளது. இப்படியாக கடந்த 6 நாட்களுக்கு முன்பாகத்தான் டிஸ்சார்ஜ் ஆகி வீடு திரும்பியிருக்கிறார் மனோஜ் பாரதி. இந்த நிலையில் தற்போது சிறுநீரகங்கள் செயலிழந்ததாலும் அறுவை சிகிச்சைக்கு உடல் ஒத்துழைக்காததாலும் இன்றைய தினம் அவரது உயிர் பிரிந்திருக்கிறது. சென்னை சேத்துப்பட்டில் இருக்கும் வீட்டில் இருந்தபோது இந்த மாலை 6 மணி அளவில் மனோஜ் பாரதி காலமாகியுள்ளார். மலையாள நடிகை நந்தனாவை காதலித்து திருமணம் செய்து கொண்ட மனோஜுக்கு 2 மகன்கள் இருக்கின்றனர். இந்த நிலையில் அவரது மறைவு உறவினர்கள் உட்பட ஒட்டுமொத்த சீரியலையும் தற்போது சோகத்தில் ஆழ்த்தியிருக்க என்றுதான் கூற வேண்டும். பாரதி ராஜாவின் மகன் மறைவுக்கு தொடர்ந்து பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். புத்திர சோகம் தாழ முடியாமல் பாரதி ராஜாவும் மனமுடைந்து போயிருக்கிறார். அவர் குலுங்கி தேம்பி அழுத காட்சிகள் கண்களை குளமாக்கும் வகையில் பார்ப்போருக்கு இருந்தது என்றால் மிகையில்லை என்றுதான் கூற வேண்டும். கமலஹாசனும் தன்னுடைய இரங்கல் செய்தியை அமெரிக்காவில் உள்ள கமலஹாசன் வெளியிட்டிருக்கிறார். நடிகரும் எனது ஆத்ம நண்பர் இயக்குனர் பாரதி ராஜாவின் புதல்வனுமான மனோஜ் பாரதி ராஜா மறைந்த செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்தேன். தனது அருமை மகனை இழந்து வாடும் பாரதி ராஜா அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என கமலஹாசன் தன்னுடைய செய்தியிலே இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் மனோஜ் இறந்தது திரையுலகின் பலரும் தொடர்ந்து இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். முதலமைச்சர் ஸ்டாலினும் தன்னுடைய இரங்கலை தெரிவித்தார். அதே போன்ற அரசியல் கட்சி மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய இரங்கல்களை தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். இயக்குநராக, நடிகராக என இசையமைப்பாளர், பாடகர், நடிப்பு சொல்லித் தருகின்ற ஆசான் என பல்வேறு பரிமாணங்களை கொண்டவர் மனோஜ். அவருடைய மறைவு திரையுலகிற்கு பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது என்று அவருடன் பயணித்த பல நடிகர்கள் அவரது நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். மிகவும் சுறுசுறுப்பாக தன்னுடைய தந்தையின் முகவரியுடன் தான் வெளிச்சம் பெறக்கூடாது என்பதற்காக போராடி வாழ்க்கையை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக திரைப்படங்களுக்காக தொடர்ந்து வாய்ப்புகளை தேடி தற்போதுதான் கொஞ்சம் வெளியே வந்து அதற்குள்ளாக உடல்நிலை சரியில்லாமல் கடந்த 6 மாதமாக பெரிய அளவு வெளியில் தலையை காட்டாமல் இருந்து வந்தார். சிகிச்சை பெற்று வந்தார். இயக்குனர் மணிரத்னத்திடம் தான் பம்பாய் படத்திலே முதலாக அவர் உதவி இயக்குநராக பணிபுரிந்தார். அதற்கு பிறகு பல திரைப்படங்களில் ஹீரோவாக நடித்தார். தாஜ்மஹாலில் தனது தந்தையின் இயக்கத்திலே திரைத்துறைக்கு நடிகராக அறிமுகமாகி பல படங்களில் நடித்தார். பல வெற்றி படங்கள் தொடர்ந்து நடித்து வந்தார். மனோஜின் இந்த திடீர் இழப்பு பாரதி ராஜா உள்ளிட்ட பலரையும் பெரும் அதிர்ச்சி அடை செய்திருக்கின்றதான் கூற வேண்டும். அவர் பாரதி ராஜா நெருங்கிற இளையராஜாவும் தன்னுடைய இரங்கலையும் பகிர்ந்து கொண்ட பொழுது தன் நண்பன் பாரதி ராஜாவுக்கு எப்படி நான் ஆறுதல் சொல்வேன் என அவர் பேசிய விதமும், பாரதி ராஜா காரில அவருடைய தனது மகன் வீட்டிற்கு வந்தபோது காருக்குள்ளே தேம்பி அழுத காட்சியும் கண்களை குணமாக்கியது என்றுதான் கூற வேண்டும். ஏனால் புத்திர சோகம் என்பது மிகப்பெரிய ஒரு சோகம் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஒவ்வொரு நடிகராகவும் இயக்குநர்கள், சின்னத்திரை இயக்குநர்கள், வெள்ளித்திரை இயக்குநர்கள், பாடகர்கள் என பலரும் தொடர்ந்து வந்து தங்களுடைய
அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர். பாரதிராஜாவின் வீட்டிலே மாலை 4 மணி வரை வைக்கப்பட்டு அதன் பின் பெசநகர் மயானத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு இறுதிச் சடங்குகள் நடத்தப்படும் என தெரிகிறது. நாளை தமிழக முதலமைச்சர் உள்ளிட்ட பல விவிஐபிக்கள், பல திரைப்பட நட்சத்திரங்கள், பொதுமக்கள் என அனைவரும் மனோஜ் பாரதிக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.